எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்குது ஒரு 10 வயசுல. டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் அசைன்மெண்ட் பண்ணாதவங்க, ப்ராஜெக்ட் பண்ணாதவங்கலாம் நில்லுங்கன்னு சொல்லி வரிசையா அடிச்சுட்டு வருவாங்க. என்கிட்ட வரையில, "நீ உடம்பு சரியில்லாதத வச்சு இன்னும் எவ்வளோ நாள் தான் எஸ்கேப் ஆறேன்னு பார்க்குறேன்." அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிருவாங்க. ரன்னிங் ரேஸ் வச்சாங்கன்னா என்ன மிரட்டுவாங்க. "ஏய் நீலாம் ஓடாத, நீ ஓடினா கண்டிப்பா நம்ம டீம் அவுட் ஆயிரும்." ஒரு 8க்கு மேல அட்டெண்டன்ஸ் இல்லன்னு எனக்கு கிக் அவுட் பண்ணிட்டாங்க. வந்துட்டு தாலசீமியா மேஜர்னு ஒரு பிளட் கண்டிஷன். இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு பிளட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற கெப்பாசிட்டி இல்லை. அதனால மந்த்லி ஒன்ஸ் நம்ம அன்டில் லைஃப் டைம் வரைக்கும் பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கும். நான் ஒரு 1.5 இயர்ஸ் பெட்டடாக இருந்தேன். என்னால் கால் நடக்க முடியாமல். செகண்ட் இயர் தேர்ட் இயர் போகும்போதெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. எக்ஸ்ட்ரீம்ல நான் ஒரு 10 kgs வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ஜோசியெல்லாம் பார்க்க போவாங்க எங்கள் அம்மா. கர்மான்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையா. பிறந்த 3 மாச குழந்தை என்ன கர்மா பண்ணுச்சு? Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பத்தி நாங்க வீடியோஸ்ல பார்த்துருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். பட் ஒரு கட்டம் இருக்கும்ல, ஓகே நம்மளோட ஹெல்த் இப்படி இருக்கு, பட் ஸ்டில் நம்ம இதை வந்து புஷ் பண்ணி நம்ம ஒரு யூடியூப் பண்ணணும் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இல்லை யார் சொன்னாங்க உங்களுக்கு? ஓகே அது வந்துட்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் சொல்லி ஃபுல்லாக வந்து ஒரு 100 days இது இருக்குன்னா 20 days தான் நான் போவேன். அதுக்கு மேலே ஒரு 8க்கு மேலே அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு ஆனால் 5th ரேங்க் வாங்கிடுவேன், 6th ரேங்க் வாங்கிடுவேன். அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு எனக்கு கிக் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே லிட்ரலி நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு 3 வருஷம் இருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. எந்திரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்கன்னு 3 வருஷம் போச்சுன்னா என்ன பண்ணுறது? படிப்பு இல்லை, ஸ்கில் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதாவது பண்ணணுமே அந்த 3 வருஷமாக யோசிச்சு பண்ணது தான் யூடியூப். வேற மிச்சப்படி வேற இதுக்கு பெரிய பேக்ரவுண்ட் கதை ஒன்றும் இல்லை. ஓகே. ஏன் ஸ்கூல்லேருந்து கிக் ஆஃப் பண்ணாங்க? ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் வந்து குழந்தைங்க படிக்க வைக்கணும் அப்படின்னு நிறைய இதெல்லாம் 8th வரைக்கும் ஓகே தான். பட் ஸ்கூலுக்கு அட்டெண்டன்ஸ் தேவையில்ல. அவங்க அட்டெண்டன்ஸ் காட்டணும், அவங்களோட ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியல. மேபி நான் வந்து அப்போவே கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன போட்டிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்திருக்கலாம். பட் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு இது பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்கூல் வந்து அங்கேயும் அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு. ஸோ அட்டெண்டன்ஸ் அட்டெண்டன்ஸ் உங்களுக்கு எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிருக்குது ஒரு 10 வயசுல. ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி அது ஃபுல்லாக அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அதனால என்னால் வந்து லைக் நான் ரொம்ப வேஸ்டான லீவ் எடுப்பேன். 20 days 25 days 30 days அப்படி எடுப்பேன். அப்போ அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? அது ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ஹெல்த் நம்மளுக்கு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்கூல் படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் போது வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? ஃபர்ஸ்ட் தெரிஞ்சோன்னே நம்ம மற்றவங்கள மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? அதுதான் லைக் வந்து நான் 3 மாச குழந்தையிலேருந்தே எனக்கு இந்த ஹெல்த் கண்டிஷன் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 3rd 4th 5th அந்த மாதிரி படிக்கும்போது லீவு கொடுப்பாங்க பிளட் ஏற்றுறதுக்கு. அன்னைக்கு வந்து இன்னைக்கு பரமுக்கு லீவ் அப்படின்வாங்க. எனக்கு மிச்ச சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்பாடா லீவ் கொடுத்துட்டாங்க. எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்காது, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் பிடிக்காது, அவங்க இது பிடிக்காது. ஏன்னா யாருமே ஓரளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாகவே இருக்க மாட்டாங்க. டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லைக் அசைன்மெண்ட் பண்ணாதவங்க, ப்ராஜெக்ட் பண்ணாதவங்களாம் நில்லுங்கன்னு சொல்லி வரிசையாக அடிச்சுட்டு வருவாங்க. என்கிட்ட வரையில, "நீ உடம்பு சரியில்லாததை வச்சு இன்னும் எவ்வளோ நாள் தான் எஸ்கேப் ஆறேன்னு பார்க்குறேன்." அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க. உட்காருன்றுவாங்க. அடிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க அடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு ஒரு சுற்றிலேயே எல்லாரும் கலாய்க்கிறது, அந்த மென்டல் ப்ரெஷர். ரன்னிங் ரேஸ் வச்சாங்கன்னா என்ன மிரட்டுவாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு, "ஏய் நீலாம் ஓடாத, நீ ஓடினா கண்டிப்பாக நம்ம டீம் அவுட் ஆயிரும். நீ என்னால் ஓடாத, நீ வேணாம், என்னால் முடியலன்னு சொல்லிட்டு ஓரமாக போய் உட்காந்துக்கிடு." எனக்கு அப்போ அந்த இன்ட்ரவர்சியா, அதனால் போய் சார்ட்ட சொல்லிட்டு உட்காரவும் மாட்டேன். ஓடி அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து என்னை வந்து திட்டுவாங்க. ஸோ அந்த சர்க்கம்ஸ்டன்ஸே எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால தான். வீட்டில் வந்து சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரி ஸ்கூலில் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு? வாட் வாஸ் தேர் ரியாக்ஷன் சொன்னாங்க? எங்கள் கரெக்டாக ஒரு கிளாஸ் 3rd போவேல 4th போவேல 6th எப்போ போனாலும் ஃபஸ்ட்டு டே என்னை கூப்பிட்டு வந்து இந்த பிள்ளை என் கிளாஸ் மிஸ் கிட்ட, "இந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி ப்ராப்ளம், பிளட்ல ப்ராப்ளம், இவளை வந்து மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம் இல்லையா, இவ படிக்கணும், நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. இவ ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ மனசு 5 பிள்ளைங்க இருக்கையில் ஒரு பிள்ளையா கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் சேர்த்து விட்டேன். அதனால் இவளை அடிக்கிறது, இது பண்ணுறது எதுவும் பண்ணாங்க, இதனால் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஒன்னொன்றுக்கும் வீட்டில் சொன்னோன்னா, வீட்டில் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து சொல்லிட்டு அதை ஒரு இதுவாகிட்டு எனக்கு அந்த நமக்கு ஹெல்த்து சரியில்லைங்கிறதே இப்போ புரியுது. அப்போ வந்துட்டு
எல்லாரோட்டையும் அது ஒரு டிஸ்கஷன் மெட்டீரியலாக இருக்கிறது எனக்கு அது பிடிக்கல. திரும்பி வந்து டீச்சர் வந்துட்டு உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்கள் அம்மா வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு சிம்பத்தட்டிக்காக கேட்க மாட்டாங்க. அந்த டைமில் சிம்பத்தி தேவை தான். அப்படி கேட்க மாட்டாங்க. இதை வச்சு எவ்வளோ நாள் எஸ்கேப் ஆற பார்ப்போம் அந்த மாதிரி அவங்க ஒரு இதில் இருப்பாங்க. அவங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணணும் தான். பட் அப்போதைக்கு அதை ஏற்றுக்கக்கூடிய அந்த மனநிலை சரியில்லை. ஆனா இப்போ உங்க டீச்சர்லாம் பார்த்தா யோசிப்பாங்களா, ஐயோ அந்த பொண்ணு தெரியாம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிப்பாங்க? இல்லை, அவங்க யோசிக்கணுங்கிறதே இல்லை. ஏன்னா டீச்சர்ஸ் வந்து அடிச்சோ திட்டியோ வளர்க்காத யாருமே இப்போ வந்து ஐஏஎஸோ கலெக்டராவோ டாக்டராவோ இல்லை. அந்த டைமில் ஸ்டூடெண்ட்டை அப்படி தான் பண்ணி ஆகணும். எனக்கு அதெல்லாம் இப்போ புரியுது. அப்போ ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் அது கண்டிப்பா இருக்காது. பட் வாட் வாஸ் த ரியல் ப்ராப்ளம்? உங்க ஹெல்த்துக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்க? எனக்கு வந்துட்டு தாலசீமியா மேஜர்னு ஒரு பிளட் கண்டிஷன். அது வந்து ஜெனட்டிக்கலாக வர கண்டிஷன். யார் வேணாலும் தாலசீமியா கேரியர் அப்படின்னு இருக்கு. இது யார் வேணாலும் இருக்கலாம். நம்ம இந்தியாவிலேயே வந்து நிறைய பேருக்கு இருக்குது. மோர் தென் மெனி லேக்ஸ் இருக்கு. நீங்களும் கேரியராக இருக்கலாம், யார் வேணாலும் கேரியராக இருக்கலாம். ஆனால் ஒரு கேரியர் ஃபீமேலும் ஒரு கேரியர் மேலும் சேர்ந்து ஒரு பேபி பெற்றுக்கும் போது 4 or 5ல் ஒரு பேபி வந்து இந்த மாதிரி தாலசீமியா மேஜராக கன்வெர்ட் ஆகிறதுக்கான பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இட்ஸ் ஜஸ்ட் ஜெனட்டிக்கல் டிஃபெக்ட். நீங்கள் ஜெனட்டிக்கலி நீங்கள் கேரி பண்ணுற ஒரு ஜீனோ உங்களோட ஹஸ்பண்ட் ஜெனட்டிக்கலி கேரி பண்ணுற ஒரு ஜீனோ சேரும்போது இந்த டிஃபெக்ட் வரும். ஸோ எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ரிலேட்டிவ்ஸ், கொஞ்சம் தூரத்து ரிலேட்டிவ்ஸ் தான். அவங்க 2 பேரும் அந்த ஜீன் கேரி பண்ண டிஃபெக்ட் ஜீன் கேரி பண்ணனால எனக்கு தலசீமியா மேஜர் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் எனக்கு அண்ணா பிறந்தாங்க. பிறந்து ஒரு 4 மாதம் குழந்தையா இருக்கும்போது இறந்துட்டாங்க. 28 years 29 yearsக்கு முன்னாடி. அதுக்கான ரீசன் தெரியலை. அப்போல்லாம் எப்படின்னா ஒரு 10 பிள்ளை பிறக்கும், 5 பிள்ளை இருக்கும், 5 பிள்ளை இருக்காது. அது என்ன ரீசன்லாம் பெருசாக தெரியாது. ஆனால் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து பிறந்தது ஒரு பையன், இறந்துட்டான். இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியலை. அவங்க கொஞ்சம் ரொம்ப மென்டலி அஃபெக்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னொரு கிட்டுக்கு அப்புறம் நான் பிறந்தேன். நான் பிறந்தோடனே திரும்பி எனக்கு வந்து ஃபீவர், உடம்பு சரியில்லை, இப்படி போயிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு ஏதோ ஆக்சிடென்ட்லி கண்டுபிடிக்கும் போது ஏதோ ஒரு நல்ல டாக்டர் லோக்கல்லேருந்து என்ன சொன்னேன்னா, பொண்ணுக்கு பிளட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 100 ml பிளட்டு வாங்கி போட்டுட்டு சிஎம்சி போய் பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அந்த 100 ml பிளட் அப்போ அவர் ஆக்டிவாக யோசிச்சு போட்டனால தான், அந்த ஒரு டாக்டர் சேவ் பண்ணனால தான் நான் இருக்கேன். இல்லைன்னா அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த 2 days நான் தள்ளி இருந்தேன்னா நான் இறந்துருப்பேன். அந்த 4th month இருக்கும்போது அவர் 100 ml பிளட்டை போட்டு சிஎம்சி அனுப்பிச்சுட்டார். அங்கே போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிய வருது, ஓகே இது ஜெனட்டிக்கலி வர ஒரு தாலசீமியா மேஜர்னு ஒரு பிளட் கண்டிஷன். ஸோ இந்த பிளட் கண்டிஷனில் பிறக்கிறவங்களுக்கு வந்து இப்போ எனக்கெல்லாம் வந்துட்டு நார்மலாக உங்களுக்குலாம் பிளட் தானாகவே ப்ரொடியூஸ் ஆகும். 3 months கழிச்சு அழிஞ்சு திருப்பி புதுசு ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் தான் பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எங்களுக்கு பிளட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற கெப்பாசிட்டி இல்லை. ஆற பிளட்டும் ப்ரொடியூஸ் ஆகிற பிளட்டும் ப்ரோக்கன் பிளட்டாக லைக் வந்துட்டு ஒரு மெச்சூர்டான பிளட்டாக வராது. ஸோ அந்த ஆர்பிசி ப்ரொடியூஸ் ஆகிற கெப்பாசிட்டி இல்லை. அப்போ வந்துட்டு நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஆர்பிசி ரத்த சிவப்பணுக்கள் தேவை. எங்களுக்கு அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனாலையோ டேட்ஸ் எடுக்கிறனாலையோ எந்த வகையிலையும் அது ப்ரொடியூஸ் ஆகாது. ஏன்னா அது போன் மேரோவில் இருக்க ஒரு டிஃபெக்ட். அதனால மந்த்லி ஒன்ஸ் நம்ம அன்டில் லைஃப் டைம் வரைக்கும் பிளட் ஏற்றிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதனால தான் நான் வந்து 3 months பேபிலேருந்து இப்போ வரைக்கும் 27 years ஆச்சு பிளட் ஏற்றிட்டு. ஆனால் உங்களுக்கு அப்புறம் பிறந்த எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக அவங்களாம் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்காங்க. அவங்களுக்கு அது என்னன்னா அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ஓகே இது தலசீமியா தான் அப்படிங்கிற அவேர்னஸ் வந்துச்சு. அப்புறம் என் தங்கச்சி அப்புறம் 2 தம்பி பிறக்கும்போது இங்கே வந்துட்டு சென்னையில் வந்துட்டு அந்த தொப்புள் கொடியில் பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த பேபிக்கு டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்ட்டு. 3 மாதத்துக்குள்ளே அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பேபியை வந்து அபார்ட் பண்ணிக்கலாம். அது வந்து அதில் வந்து பார்த்துட்டு எந்த பேபிக்கும் அந்த டிஃபெக்ட் இல்லை. அதனால எனக்கு இப்போ 4 siblings இருக்காங்க. அக்கா, தங்கச்சி, 2 தம்பி, எல்லாருமே நல்லா இருக்காங்க. இந்த டெஸ்ட் அதுக்கப்புறம் பண்ணி பெற்றதுக்கப்புறம் நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. ஓகே. அண்ட் உங்களோட அந்த ஹைட்டுக்கான இதுவுமே இதுதான் காரணம்? ஆமாம். அது வந்துட்டு பிளட்டு நம்ம ஏற்றுறோம் இல்லையா, வெறும் பிளட்டு மட்டும் ஏற்றிட்டு ஜாலியாக இருந்துடலாம் அப்படின்றது கிடையாது. பிளட்டு ஏற்ற நமக்கு அயன்னு ஒன்று இருக்கும். எல்லாரும் வந்து அனிமிக்காக இருக்கீங்கன்னா நீ பேச்சம்பழம் சாப்பிடு அப்படின்வாங்க. ஏன்னா அந்த அயன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருந்ததா பிளட்டு. எனக்கு என்னென்னா நிறைய பிளட்டு ஏற்ற அதில் அந்த அயன் வந்து நம்ம சைக்கிளில் துரு பிடிக்கிற மாதிரி பாடியில் இருக்க ஒரு ஆர்கனாக துரு பிடிக்க இது டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு தைராய்டு கிளாண்டில் டெபாசிட் ஆகிறதுனால எனக்கு தைராய்டு வந்துருச்சு. ஸோ அதனால தான் அந்த தைராய்டு கிளாண்டு அஃபெக்ட் ஆகிறதுனால தான் ஹார்மோனல் இது எதுவுமே இது இல்லாமல் க்ரோத் இல்லாமல் எனக்கு வந்து சின்ன வயசுலேயே அது தைராய்டு இருந்ததுனால எனக்கு க்ரோத் இல்லை அந்த மாதிரியான டிஃபெக்ட். ஓகே. அண்ட் இவ்வளோ தூரம் இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து லைக் கொஞ்சம்
ஒரு வயசு இருக்கும் போது நீங்க அழுதுருக்கீங்களா? என்ன மட்டும் ஏன் இப்படிலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிற நாட்கள்லாம்? டெஃபினெட்லி. ஏன்னா வந்துட்டு எங்க வீட்ல நான் மட்டும்தான் பொண்ணுன்னா எனக்கு தெரிஞ்சிருக்காது. எங்க வீட்ல 4 சிப்லிங்ஸ் நல்லா இருக்காங்க. இப்போ வரைக்குமே பாருங்க 2 பேரும் மேரிட், பேபிஸ் இருக்கு. 2 தம்பிங்க வந்து லா படிக்கிறாங்க, சூப்பரா இருக்காங்க. பட் எனக்கு அந்த மந்த்லி அந்த பிளட் ஏத்துற டைம் மட்டும் எல்லாரும் எங்க வீட்ல வந்து தம்பிங்கலாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. என் தங்கச்சிலாம் ஜாலியா வந்துட்டு ஃபேமிலியை பார்த்துட்டு இருப்பா. நான் மட்டும் எந்திரிச்சு போய் பிளட் பேங்க் போய் பிளட் இது பண்ணிட்டு டோனர் அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணி பிளட் ஏற்றும் போது எவ்ரி டைம் யோசிப்பேன், சரி ஓகே நம்மளும் இவங்கள மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கலாமே இந்த நேரம். அது எவ்ரி டைம் யோசிப்பேன். அது சின்ன வயசுல ரொம்ப அது இருக்கும். ஏன்னா வந்துட்டு இது யாருக்கு வேணாலும் வந்திருக்கலாம், தம்பிங்களுக்கு வந்திருக்கலாம், அக்காவுக்கு வந்திருக்கலாம், தங்கச்சிக்கு வந்திருக்கலாம். எனக்கு ஏன் வந்துச்சு அண்ட் அந்த தாட் மட்டும் இல்லாமல் லைக் இப்போ வந்து எனக்கு அது கூட தோணுது. ஸ்கூலில் எல்லாத்துலேயும் பார்க்கும்போது எல்லாருமே நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி? எல்லாரும் கர்மா. நான் வந்து ஜோசியெல்லாம் பார்க்க போவாங்க எங்கள் அம்மா, கர்மான்னு சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையா. 2 பிறந்த 3 மாச குழந்தை என்ன கர்மா பண்ணுச்சு எனக்கு அதுதான் தெரியல. ஸோ அந்த மாதிரியான விஷயம்லாம் அதை தாண்டி வர்றது தான் கஷ்டம். ஸ்கூல்ல இப்போ நீங்க சொன்ன மாதிரி புல்லிஸ் அதெல்லாம் பண்ணும்போது யூ ஃபைட் ஃபார் தெம் ஆர் என்ன பண்ணுவீங்க? அவங்க கிட்ட போய் ஃபைட் பண்ணுவீங்களா? இல்ல ஹவ் யூ ஆக்சுவலி இப்போ வரைக்குமே நான் ரொம்ப அப்பாவியான ஒரு பொண்ணு. ஏன் இதை சொல்றீங்க, ஏன் இதை பண்ணீங்க? எனக்கு கோவம் வரும், ஆனால் அதை நான் போய் கேட்டுக்கவே மாட்டேன். ஒரு ஒன்றுமே என்னால் கேட்க முடியாது. ரொம்ப அப்பாவியான பொண்ணு. நான் பாட்டுக்கு கிளாஸ் போவேன், நான் பாட்டுக்கு வருவேன். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஏதாவது எனக்கு அப்செட்டிங்காக இருந்துச்சுன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஃப் டேல வீட்டுக்கு வந்துடுவேன். எதுவுமே போய் கேட்டுக்க முடியாது. என்ன ஒருத்தவங்க பேசினா பரவாயில்ல, கிளாஸே பேசும்போது என்ன நம்மளால கேட்க முடியும்? அதனால ஒன்றும் கேட்க முடியாது. அது இப்போ யாராவது அவங்களுக்குலாம் ஒரு ரிப்ளை கொடுக்கணும்னா அவங்க ரிப்ளை என்னவா இருக்கும்? இப்போ எனக்கு தூரம் வந்ததுக்கு அப்புறமா அதுதான் சொல்றேன். லைக் அவங்க செஞ்சது தப்புல. அந்த வயசுக்கு ஒரு 5 வயசு குழந்தை 7 வயசு குழந்தை எப்படி நடந்துக்குமோ அப்படி நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்காதுல்ல. இப்போ யாராவது பேசுறாங்க அப்படின்னா அது தப்பு. அந்த சின்ன வயசுல அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்காது. மேபி நான் வந்து நல்ல பொண்ணா இருந்து இந்த மாதிரி யாராவது இருந்தா கூட நடந்திருக்கலாம். ஸோ அந்த வயசுல அந்த வீட்டில் தான் பேரண்டிங்னா வந்து அப்படி இருக்கணும். பேரண்டிங்னா வந்து இந்த மாதிரிலாம் யாராவது நீ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிஃப்ரென்ஸ் இருந்தால் நீங்கள் இப்படி நடந்துக்கணும்னு பேரண்டிங் அப்படி இருக்கணும். பட் வீட்டிலேருந்தே சொல்லி தரலன்னா அந்த குழந்தை அப்படி இருக்கிறதுல எதுவும் தப்பு கிடையாது. நீங்கள் அந்த 8th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் உங்களோட 10th 12th எல்லாமே வந்து வீட்லேருந்தே படிச்சீங்க? எப்படி படிச்சீங்க? டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் போட்டுட்டாங்க. எங்கள் அம்மா அப்போவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, உன்னை டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சேர்த்து விட்டுருப்பேன், ஆனால் நீ என்ன ஃபீல் பண்ணுவேன், நம்ம வீட்டிலே இருக்கோன்னு ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பார்த்தாங்க. பட் ஒரு 15-14 வயசுக்கு மேலே என்னால் சுத்தமாக போக முடியல. நான் ஒரு 1.5 years பெட்டடாக இருந்தேன். என்னால் கால் நடக்க முடியாமல் பெட் பேன் வச்சுட்டு. அதோட ரீசன் எதுனால? அதுவும் இந்த தலசீமியானால எனக்கு வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ்னு எலும்பு வந்து தேய்ற நிலமை. அதுக்கப்புறம் அதில் வந்து செப்டல் ஆர்த்ரிட்டிஸ்னு அது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு ஜாயிண்ட்டில். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சர்ஜரி பண்ணிவிட்டு நான் ஒரு 1.5 years வந்து பெட்லேயே தான் இருந்தேன். அதாவது மோஷன் போகிறது, ஃபுட்டு சாப்பிட்றது எல்லாமே பெட்டில் தான் இருந்தேன். அப்போ என்ன, நான் கரெக்டாக 8th படிச்சுட்டு இருந்த டைம் 8th ட்ராப் அவுட் பண்ணேன். எனக்கு இது வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகி ஸ்டிக் வச்சு தான் நான் வந்து 6 months நடந்தேன். அப்புறம் ரெக்கவர் ஆகி சரின்னு திரும்பி ஸ்கூல் சேர்த்து விட்டாங்க. ஆனால் திரும்பி என்னால் போக முடியல. 2 சர்ஜரி கழிச்சு, ஆல்ரெடி ஒரு சர்ஜரி பண்ணேன், அப்புறம் இது சர்ஜரி கழிச்சு என்னால் அந்த ஸ்கூலிங் வந்து கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் தான் ஒரு 9th வரைக்கும் பார்த்தாங்க. அப்புறம் டிஸ்டன்ஸில் வந்து நீ படி அப்படின்ட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ்க்கும் எனக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ், அதாவது ஸ்கூல் போகிறவங்களுக்கும் எனக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அவங்க ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, நான் வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எக்ஸாம் எழுதுவேன். 2 பேரும் ஒரே பேப்பர் தான், ஒரே வேலிடான டிகிரி தான். இப்போ டிகிரி முடிச்சிட்டேன், பிகாம் வரைக்கும் 10th 11th 12th டிகிரி எல்லாமே முடிச்சிட்டேன். நைஸ். இப்போ பிகாம்லாம் படிச்சு காலேஜ்ல நீங்க போன வீடியோஸ் நாங்க பார்த்தோம். எக்ஸாம்க்குலாம் விடிய ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் ஆஃப் எக்ஸாம்? எனக்கு கரெக்டாக 2nd year 3rd year போகும்போதெல்லாம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. எக்ஸ்ட்ரீம்னா நான் 10 kgs வெயிட் லாஸ் ஆகிட்டேன். ஏற்கனவே 48 தான், 10 kg வெயிட் லாஸ் ஆகி 38 ஆகி ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஆனால் வந்துட்டு லைக் அதையும் தாண்டி எனக்கு ஒரு அரியர் கூட வச்சிடக்கூடாது, அரியர் வைக்காமல் எப்படியாவது பாஸ் பண்ணி டிகிரி எடுத்துடணும். ஏன்னா நான் கரெக்டாக 9th படிச்சுட்டு இருக்கும்போது ட்ராப் அவுட் ஆகிட்டேன். என்னோட தங்கச்சி தம்பிங்கெல்லாம் அடுத்தடுத்து படிச்சுட்டு டிகிரி எல்லாம் படிச்சுட்டு வராங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது லைக் என்னோட 3 வருஷம் 5 வருஷம் பின்னாடி இருக்க பசங்களாம் ஈக்குவலாக நான் 9th படிக்க வேண்டிய டைமில் அவங்களும் 9th படிக்கிறாங்க. அப்போ தான் நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணேன்னா, நமக்கு டிகிரி எடுத்து வச்சுக்கோம், பின்னும் பிறவும் நம்ம படிக்கலையேன்ற ரெக்ரெட் இருந்துடவே கூடாது. படித்து எடுத்து வச்சுட்டோன்னா எல்லாருமே டிகிரி வச்சுட்டு பூஜை தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பூஜை பண்ணாலும் சரி, ஆனால் பின்னும் பிறவும் அந்த ரெக்ரெட் இருந்துடக்கூடாது. படிக்கலைங்கிற ரெக்ரெட் படித்து முடிச்சு இப்போ டிகிரி வந்துருச்சு, ஹாப்பி. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.